ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. சிங்கங்களுக்கே உரிய வலிமையும் சக்தியும் கொண்டதா இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, எருமை, முயல், பார்க்குற விலங்கு எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு இப்படி ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்த சிங்கம் ஒரு நாள் இரையே கிடைக்காம சுத்திட்டு இருந்துச்சு. எங்க தேடியும் இரையே கிடைக்கல. எல்லா விலங்குகளும் இந்த சிங்கத்தோட உருமலை பார்த்து பயந்து எங்கேயோ ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. மாலை நேரம் ஆயிடுச்சு, இருளும் ஆயிடுச்சு. ஆனா சிங்கத்துக்கு இரையே கிடைக்காம சிங்கம் ஒரு குகை பக்கம் வந்துச்சு. அதுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. என்னன்னா, இந்த குகையில் இருக்கிற விலங்கு வெளியே போயிருக்கும், வந்ததும் அதை சாப்பிடலாம். அது வரைக்கும் இந்த குகைக்குள்ளேயே நாம ஒளிஞ்சு இருந்தா அது வந்தோன்னு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு உள்ள போய் பதுங்கிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு குள்ள நரி வந்துச்சு. அந்த குள்ள நரி அந்த குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சிங்கத்தின் காலடிகள் உள்ளே சென்றதையும் அது திரும்பி வராததையும் குள்ள நரி கவனித்தது. உள்ளே இருப்பது யார் என்று அறிய ஒரு யோசனை செய்தது. குள்ள நரி உரத்த குரலில், நண்பனே, குகைக்குள் இருக்கிறாயா என்று கேட்டது. ஒரு விலங்கின் குரலை கேட்டதும் சிங்கத்திற்கு உற்சாகம் எழுந்தது. ஆகா, வெகு விரைவில் உணவு கிடைத்துவிடும். பசி இப்பொழுது மிக அதிகமாக எழுந்தது. ஒன்றும் கூறாமல் அமைதியாக இருந்தது. பதில் ஏதும் வராமற் போகவே குள்ளநரி மீண்டும் கூப்பிட்டது. அன்பான குகையே, நம் உடன்படிக்கையை மறந்துவிட்டாயா? நான் வெளியில் செல்லும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் நாம் இருவரும் குசலம் பேசிக்கொள்வோம் அல்லவா? ஏன் இப்பொழுது ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய்? உள்ளே ஏதேனும் விலங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறதா? அச்சத்தினால் பதில் பேசாமல் இருக்கிறாயா என்று குள்ளநரி கேட்டது. அதற்கு சிங்கம், இந்த சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. நான் உள்ளே இருப்பதால் குகை பதில் கொடுக்கவில்லை போலும். நாம் பேசி அனாவசியமான சந்தேகத்தை போக்கிவிடலாம் என்று எண்ணியது. ஓ நண்பனே, நான் வேறு ஏதோ நினைவில் இருந்ததால் உடனே உனக்கு பதில் கூறவில்லை. உள்ளே வா என்று சிங்கம் பேசியது. வெளியில் நின்றிருந்த குள்ளநரிக்கு உள்ளே இருப்பது யார் என்ற சந்தேகம் நீங்கிவிட்டது. மெதுவாக அந்த இடத்தை விட்டு நீங்கியது. சிங்கத்தை ஏமாற்றி என் கழுத்தையும் காப்பாற்றிக் கொண்டேன் என்று நினைத்தபடி கண்களில் குறும்பு தவள அங்கிருந்து நீங்கி சென்றது. மூத்தோர்களே, மனதை ஒன்றுமில்லாமல் வெற்றிடமாக்கி விடுங்கள். நான் அதை நிரப்புகிறேன். மனம் என்னும் குகையினை எண்ணங்களிலென்று வெற்றிடமாக்காவிட்டால் இறைவன் உள்ளே புக முடியாது. எப்பொழுது ஆணவம் எனப்படும் சிங்கம் உள்ளத்தில் இருந்து கொண்டு அனுபவித்து மகிழ வேண்டும் என்று உறக்க ஒலிக்கும் பொழுது பொறிகளின் உணவாகிய புறப்பொருட்கள் வடிவில் நாராயணன் நம்மை சோதனை செய்கிறான். நம்மை தூய்மைப்படுத்தவே தூண்டிவிடும் புறப்பொருட்களுக்கு பெரும்பாலும் நாம் அடிமைப்பட்டு விடுகிறோம்.